வெல்கம் டு மை சேனல். ஒரு டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ஒரு நல்ல ரெசிபி பார்க்கணும், வெயிட் லாஸ்க்கு பார்க்கணும், சுகரு கண்ட்ரோல் ஆகுறதுக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி தான் இந்த ஓட்ஸை வச்சுட்டு நம்ம ஓட்ஸை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முகத்தில் அதாவது க்ளோயிங்கும் கிடைக்கும். ஸோ இது நான் புட்டு தான் ரெசிபி செய்ய போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு தான் போடுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா பெரிய ஓட்ஸு ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை தான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கேரட்டு தேங்காய் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா அரைச்சிட்டு வரணும். மிக்சியில் போட்டு திரியாக பல்ஸ் மோட்டில் வச்சுட்டோம்னா திருப்பி நம்ம புட்டுக்கு எப்பவும் போல் நம்ம இது பண்ணுவோம்ல, பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது நல்லா அழகான ஒரு புட்டு ரெடி ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிட்டு வறுத்தாச்சு. மணம் வரும். அந்த மணம் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம இதை திரிக்க போகிறோம். இப்போ ஓட்ஸு கூட நான் தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன், கேரட்டு திருவியது, இதை பல்ஸ் மோட்டில் திருக்கி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிச்சிட்டு வந்தாச்சு. இதோட மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்து மாவோட மனம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்களா இப்படி வந்துருச்சு. ஏன்னா இது புட்டு மாவில், அதாவது புட்டு குத்தியில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு குத்தியில் நம்ம வச்சாச்சு. ஸோ இதை நம்ம தண்ணியும் கொதிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு ஆவி வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி மேலே அப்படி பறந்து வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் இன்னும் ஏன்னா ஓட்ஸ் பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு பருப்பு கறியோ இல்லைன்னா கடலைக்கறியோ வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆவி நல்லா வந்திருக்கலாம். இதில் இந்த மேல்ட்டு உள்ளது இதை எடுத்து பார்த்தாலும் தெரியும். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துட்டு சூடு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை மாத்திரம் எடுத்து பார்த்துட்டு நம்ம குத்தி பார்க்கணும் எப்படி வருதுன்னு. ஸோ எவ்வளோ அழகாக புட்டு வந்திருக்கு பார்த்திங்களா, துதிரியாக அழகாக வந்திருக்கு. நான் இதை உடச்சி இதில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை மாதிரி டின்னர் ரெசிபிக்கு பாருங்கள். நல்ல ஒரு இன்னொரு வீடியோஸோடு நான் உங்களை பார்க்க வரேன். பை பை, டேக் கேர், பை.